இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காய் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாடலை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பாடலில் ஒரு வரி விதமாய் சொல்லுகிறது, உம்தன் கல்வாரி அன்பை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளமெல்லாம் உருகுதப்பா என்று சொல்லப்படுகிற அந்த வரி ரொம்ப உள்ளம் உருக்குகிற ஒரு வரி. மாத்திரமல்ல, அந்த அன்பை உணர்கிற ஒரு பாடல். இந்த பாடுகளெல்லாம் எனக்காக 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 என்று சொல்லுகிற ஒரு பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுதே நிச்சயமாகவே தேவனுடைய மனதுருக்கத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய இரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த பாடலை அழகாய் இயற்றி அதற்கு ராகம் அமைத்த தம்பி ரோனால்ட் ரெக்ஸ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் துதிக்கிறேன். தேவன் அவருக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே தேவனுடைய விலையேற பெற்ற இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் பெற்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். அவர் சிறு வயதில் ஒரு 1.5 வயது இருக்கும் பொழுது ஒரு கொடிய நோயினாலே அவர் தாக்கப்பட்டார். நிமோனியா என்று சொல்லப்படுகிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டதினாலே அவர்னால் மூச்சு விடாதபடிக்கு 14 நாட்கள் ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜனில் அவரை வைத்திருந்தார்களாம். அந்த அத்தனை நாட்களும் வைத்திருந்தும் சற்றும் அவர் குணமடையாததினாலே அவருடைய நிலைமை மோசமாக போக 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 கடைசியில் டாக்டர்கள் கைவிரித்து அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய பிள்ளை பிழைப்பதில்லை, இந்த பிள்ளை பிழைக்க முடியாது என்று சொன்னபோது அவருடைய தாயார் வினோலா ரெக்ஸ் ஒரு ஜப வீராங்கனை அதை கேட்ட பொழுது அவங்களுடைய உள்ளமே உடைந்து போயிற்று. அவர்கள் என்ன செய்தார்களாம், அதே ஆஸ்பத்திரியில் யார் இருக்கிறார்கள் எவர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் அதே இடத்துல சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னுடைய பிள்ளைக்கு இறங்கும் ஆண்டவரே, அவன் பிழைக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கண்ணீரோடு கதறி மன்றாடினார்கள். தேவன் இரக்கமுள்ளவர். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருளினார். அந்த கதறுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த நாளிலேயே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார். எல்லா டாக்டர்களும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் பிள்ளைக்கு ஜீவன் மீண்டும் வந்தது. மீண்டும் மூச்சு விடுகிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆக்சிஜனே இல்லாதபடிக்கு அந்த பிள்ளை நன்றாக சுகம் பெற்று அற்புத சுகத்தை பெற்று இன்றைக்கு 26 வயது உள்ள ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வாலிபனாக கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மகனாக கர்த்தர் இன்றைக்கு அவரை நிலைநிறுத்தியிருக்கிறதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அந்த அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தினாரே, அந்த சிலுவையில் பாராட்டின அந்த அன்பை விவரிக்கும்படி தான் இந்த அருமையான இந்த பாடலை, உம்தன் கல்வாரி அன்பை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளமெல்லாம் உருகிறதப்பா என்று சொல்லப்படுகிற இந்த பாடலை கர்த்தர் இயற்றும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த அன்பை விவரிக்கிற பாடல்தான் இந்த பாடல். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையில் தேவன் தமது அன்பை நமக்காக அவர் வெளிப்படுத்தினார். எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததினாலே அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4:9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படலாம், கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா, என் மீது அன்பு வைத்திருக்கிறாரா? ஆம், உங்கள் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்புவித்ததன் மூலமாக, சிலுவையில் அவர் அனுப்பினதன் மூலமாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எதற்காக அவரை அனுப்பினாராம்? நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த தரித்திரத்தின் கொடூரத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, எல்லா துயரம், எல்லா டிப்ரெஷன், எல்லா மன சஞ்சலத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கும்படிக்கு தம்முடைய குமாரனையே அவர் உங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். குமாரனையே கொடுத்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய அன்பை நாம் உணர்கிறோம், அவருடைய இரக்கத்தை நாம் உணர்கிறோம்.
தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் மூலமாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பானவர். இன்றைக்கும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது எதற்காக சிலுவைக்கு அவர் சென்றார்? ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக அவர் சென்றார். இன்றைக்கு அந்த பாடலை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும் பொழுது கல்வாரி அன்பில் உங்களுக்காக வெளிப்படுத்தின அந்த அன்பு இன்றைக்கு உங்களுக்கு நேராக பாய்ந்து வரும். இன்றைக்கு நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்களும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்துகிற நெருக்குகிற எல்லா முட்களையும் கர்த்தர் பிடுங்கி எறிந்து இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றி ஒரு புது நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த பாடலை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பாடல் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, யாரெல்லாம் இந்த பாடலை கேட்கிறார்களோ, சிலுவையிலிருந்து பாய்ந்து வருகிற அந்த அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அந்த பாடுகளெல்லாம் எனக்காக தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தருளும். மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பாடலை இயற்றவும் அதற்கு அழகான ராகத்தை அமைக்கவும் இதற்காக ஆண்டவரை எடுத்த எல்லாம் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து இன்னும் மென்மேல் ஆண்டவரை தம்பி ரொனால்ட் ரெக்ஸை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பாடலை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவருடைய மனதுருக்கத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக. ஆமேன்.